ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சேமியா தயிர். என்னது சேமியாவில் தயிரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை மட்டும் செஞ்சு பாருங்க, அடிக்கடி இனிமேல் செய்வீங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து 6 கப் அளவு தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி லைட்டாக பபிள்ஸ் வந்தோன்னா எந்த கப்பில் தண்ணி எழுதனோ அதே கப்பில் வந்து 3 கப் சேமியா போட்டு அதை வந்து வேக வச்சுட்டேன். சேமியா வந்து நல்லா கொலைய வேக வச்சுட்டேன். அதை வந்து நசுக்குனா இந்த அளவுக்கு ஆகணும். அந்த அளவுக்கு வந்தோன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சேமியா வந்து ஸ்ட்ரைனரில் மாற்றி அதை வந்து கோல்ட் வாட்டர் ஊற்றி ஆற வச்சிட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக தயிர் எடுத்து அதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்ததாக ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு தாளிச்சு எடுத்துருங்க. அடுத்ததான் நான் வேக வச்சிருக்க சேமியாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி அது கூட நான் பீட் பண்ணி வச்சிருக்க தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் இதில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் தாளிச்சு வச்சிருக்க தாளிப்பு இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இது கூட கொஞ்சமாக வந்து மாதுளம்பழம் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கிரேப்ஸ் இருந்தால் கிரேப்ஸும் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணலாம். அடுத்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து நான் இதில் தூவி விட்டுறேன். அதை செஞ்சுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து இது கூட கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணால் என்ன நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ நான்